வணக்கம் தல, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி ஹேர் கட் பண்ண போறோம்னா, இதுவரை நான் பண்ணாத ஹேர் கட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் என் ஃபேஸ்க்கு. அதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி ஹேர் கட் ரெகுலரா பண்ணுவீங்க, அந்த ஹேர் கட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வெட்டினா பிடிக்கும், நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா எடுத்து போட ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ எப்படின்னு பாருங்க. ரொம்ப நாளா இதே ஹேர் ஸ்டைல் தான் இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வித்தியாசமான ஹேர் கட் பண்ண போறேன். என் ஃபேஸ்க்கு எந்த செட் ஆகும் எனக்கே தெரியல, வெட்டின போது தான் தெரியும். வீடியோ தான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லாஸ்ட் மொட்டை அடிச்சிலிருந்து இந்த ஹேர் கட் வந்து லைட்டா சைடில் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் முடி அதுக்குன்னே வளர்த்து வச்சுங்க. டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு மைண்ட் செட்டுக்கு தோணுச்சு, ஆனா இப்போ இடையில எதுவும் பண்ணல, இப்பதான் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோ போகலாம். டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த ஹேர் கட்டு எந்த அளவு என் ஃபேஸ் செட் ஆகும்னு எனக்கே தெரியல. வெட்டி தான் பார்க்கலாமே ஒரு டைம். எனக்கு எப்பவுமே மீடியமான ஹேர் கட் தான் செட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் சைடில் இமேஜ் போட்டுருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஹேர் கட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பேக்கிலான ஃபங்க்கு அது மாதிரி சேஃபாக அழகாக தெரியும். அவ்வளோதான். இந்த ஹேர் கட்டு நான் எந்த மாதிரி பண்ண போனால் முள்ளோட்டு ஹேர் கட் ஸ்டைலு தான் இருந்தாலும் அந்த மாதிரி இல்லை, என் ஸ்டைலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அவர் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் எடுக்கிறாரு, சிசரில் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷின் வச்சு எடுக்கிறதுக்கு அவர் ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு. ஷேப்பும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும், நமக்கும் பார்த்து கொஞ்சம் அழகாக தெரியும் அதுக்குன்னு சொல்லிட்டு தான் சிசர்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 0 மிஷின் போட போகிறாரு. இந்த ஹேர் கட் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. இவர் வந்து இவருக்கு பிடிச்ச ஸ்டைலில் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ 0 மிஷின்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 1 போடுறாரு. 1 அப்படியே அந்த 0 போட்டார்ல, அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்டெப்பாக லெவல் பண்ணி போவார். பேக்கில் வந்து முடி அப்படியே தான் விட போகிறோம். இந்த பேக் முடியை அழகாக சேவ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி வெட்டுவார் லாஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சீப்புக்கு மேலே வர முடிய ரொம்ப அதிகமாக இருக்க முடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறாரு. அவர் முதல்ல வந்து புல்லோட் ஹேர் கட்டுன்னு சொன்னோடனே பாக்ஸ் மாடல் தான் நான் பண்ண சொன்னேன். இந்தாலும் பாக்ஸ் மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா கோடு மாரி எடுத்துகிட்டு கீழே இருக்க முடிய வெட்டிட்டு மேலே இருக்க முடிய அப்படியே தூக்கி விட்ருவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அது லாஸ்ட்டில் எப்படி வருன்றது கட்டிங் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கட்டுக்கு மேலே இருக்க முடிய அப்படியே கொஞ்சம் சிசரில் கம்மி பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து 4mm 3mm அப்படி ஸ்டெப்பாக மேலே எத்தனையும் போவார். முதல்ல இந்த மாதிரி சேப்புன்னு சொல்லிட்டு அவர் வெட்டினார். நானும் அப்புறம் இந்த சேப்பு வந்து கொஞ்சம் அப்படியே கரைச்சி விட்ருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து திரும்ப 0 வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க முடியும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிசலாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சின்ன மிஷின் வச்சு லெவல் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃபினிஷிங்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சைடில் மட்டும் காட்டுவேன் எப்படின்னு பாருங்கள். இதேமாரி தான் அவர் பண்ணலான்ற மாதிரி ஐடியா பண்ணார். நானும் சொன்னால் இதை கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி லெவல் பண்ணிக்கிங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். முள்ளோட்லேயும் நிறைய ஸ்டெப் இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி விடுவாங்க, ஒரு சில பேர் லெவல் பண்ணுவாங்க. நானும் அப்போ சொன்னால் கொஞ்சமாக லெவல் பண்ணிட்டு மேலே இருக்க முடியும் அப்படியே 2 சைடும் ஒரே ஈவனாக இழுத்து அப்படியே ஒரு மாதிரி ஷார்ட்டாக பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ மேலே இருக்க முடியும் வந்து பாக்ஸ் கட்டிங்கன்னா அப்படியே மேல் பக்கம் தூக்கி விட்ருவாங்க. 2 பக்கமும் ஒரே ஈவனாக சீவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க முடியும் அப்படியே கட் பண்ணி விட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். மற்றவங்க ஹேர் கட்டுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் பட் என்னுடைய ஹேர் கட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஏன்னா நான் வந்து முடி வெட்டும் போது வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு தான் எடுப்பேன். ஆனால் பட் அவர் தம்பிக்கு வந்து பழக்கம் இல்லை பழகுது. அவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே முடிவு எடுத்துக்க அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், உண்மை தான். அது நம்ம வந்து நார்மலாக கட்டிங் பண்ணுறதுக்கும் அது வீடியோ எடுத்து கட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கும்போது மொபைல் வச்சுருக்கோம், டிஸ்டர்ப் ஆகும், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வெட்டணும். இந்த கஷ்டம் எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவு விட்டும் போது வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அந்த பக்கம் எப்படி பண்ணுவாரோ அதேமாதிரி இந்த பக்கம் சிசர் வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் 0 வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் எப்படி பண்ணுவாரோ அதேமாதிரி இந்த பக்கமும் பண்ணுறாரு. மேலே வந்து கோடு எடுத்துருக்காரு பாருங்கள், அந்த கோடு எடுத்துக்க முடி தான் நிறைய பேர் அப்படியே விட்டுவாங்க. நாம் அப்படி பண்ண போகிறதில்ல, அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறது தான் சொல்கிறேன். நான் எப்போவுமே ஒரே மாதிரி ஹேர் கட் பண்ண மாட்டேன். ஒரு மாதத்துக்கு ஒரு ஹேர் கட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். அதுவும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வெட்ட மாட்டேன், 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் இந்த ஹேர் கட்டே நான் வெட்டுவேன். ஏதாவது கொஞ்சம் பார்ப்பேன், ஏதாவது ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஹேர் ஸ்டைல் வருதா இல்லை நம்ம ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்ப்பேன். அந்த ஹேர் கட்டை ஒரு வாட்டினாச்சும் ட்ரை பண்ணால் தான் நம்ம ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகுன்றது நமக்கு தெரியும். நம்மளே கற்பனையிலேயே வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அக்யூரேட்டாக வந்து கெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் எப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்பேன். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அக்யூரேட்டாக எப்படி நல்லா இருக்கா இல்லையான்றது. முடி வெட்டும் போது நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம்ல, வீடியோ எடுக்கும்போது நம்ம ஏன் டிஸ்டர்பாக இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கை மறையும், அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு நடுவில் வந்துடுவோம். ட்ரைபேட் வச்சுப்போம், அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். முடி வெட்டும் போது வீடியோ எடுத்தால் இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ வந்து ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு சைடு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன பிசுலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிசுலாம் இருக்குது பொழுது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் இது வந்து இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக க்ளீனாக யூனிக்காக காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுருக்கமாக எப்படி வெட்டுறாருன்றது உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி
காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் மேலே அவர் பிசுறு வந்து தட்டினே போகிறார். நான் வந்து என்ன பண்ணோம், மிஷின் போட்டு கொஞ்சம் லெவல் பண்ணுறோம் ஈஸியாக. அவர் வந்து சிசரில் பண்ணி அவருக்கு வந்து பழக்கம் உள்ளது. அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. அதில் இப்போ வந்து பேக்கில் வந்து வெட்ட ஆரம்பிக்கிறோம். பேக்கில் வந்து ரொம்ப லைட்டாக தான் குறைக்க போகிறோம். இருக்கிற முடியே ஒரு ஷேப் எடுத்துன்னு வந்து அழகாக வெட்டி விட்டால் தான் அந்த ஃபினிஷிங் லுக்கு அழகாக தெரியும். நடுவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஏற்கனவே நான் வேறு மாதிரி ஹேர் கட் வெட்டன்றனால, அதுவும் மொட்டை அடிச்ச முடி தான் நான் எனக்கு பேக்கில் அப்படியே விட்டேன். அந்த ஷேப் வந்து லைட்டாக அப்படியே ஃபினிஷிங் பண்ணிட்டு ஒரு லெவலாக எடுத்துன்னு வரும்போது தான் கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்கறதுக்கு. ஹேர் கட் பண்ணுறது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். வேலை வந்து கற்றுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த ஷார்ட் கட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா சின்ன ஒரு பிசுறு கூட தெரியக்கூடாது. அதில் நம்ம மிஷின் போட்டோம், 0 பாயிண்ட் போட்டு லெவல் பண்ணும்போது அந்த 0 பாயிண்ட் போட்ட இடத்துல சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கரைக்கிறது ஒரு ஸ்டைலு. அது கரைக்காம விட்டால் அது ஒரு ஸ்டைலாக வரும். நிறைய மெத்தட் இருக்குது. சிசரில் வந்து நம்ம பண்ணும்போது லைட்டாக நீடி தத்தியமாலாம் வந்துச்சுன்னா அது ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக இறக்கி விடணும். ஸோ அவ்வளோ நுணுக்கு இருக்குது. கற்றுக்கிட்டால் ஈஸி தான். கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டமாக தான் தெரியும். இந்த பேக் ஃபினிஷிங் பண்ணுற ஷேப்பே அவர் எவ்வளோ நேரம் லெவல் பண்ணி வெட்டுறாரு பாருங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல முடி அதிகமாக தெரியுதா இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, எங்கே அதிகமாக இருக்கோ அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறாரு. ஸோ என்னுடைய தம்பி எப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணுவார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர்கிட்ட ஹேர் கட் பண்ணுறது. அப்புறம் அண்ணன்கிட்டையும் பண்ணுவேன். 2 பேருமே ஹேர் கட் சூப்பராகவே பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் கிடைச்சி அந்த டைமுக்கு போகணும். அதான் ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ மேலே வந்து முடி ரொம்ப லைட்டாக தான் கம்மி பண்ணுறோம். ரொம்ப கம்மி பண்ண போகிறதில்ல. மேலே லைட்டாக ஃபிங்கர் கட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு பிசுறு மட்டும் அப்படியே பிடிச்சி எல்லாம் க்ளீனாக பிசுறு மட்டும் தட்டி விட்றாரு. இந்த மாதிரி வெட்டும் போது முடி வெட்டின மாதிரி தெரியாது. இப்போ இந்த ஹேர் கட்டு டோட்டலாகவே பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ இவர் கடையில் வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. கஸ்டமர் உட்கார வச்சு தான் எனக்கு பண்ணியிருந்தாரு. இப்போ நான் என் கடையில் போயிட்டு எப்படி ஹேர் கட் இருக்குன்னு சுற்றி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படிக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். சைடு லுக்கு எப்படிக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் லுக்கு லைட்டாக ஃபங்கு மாதிரி வந்திருக்கு. அது எப்படிக்குன்னு பாருங்கள். இதே ஹேர் ஸ்டைல் வீடியோவில் கட்டும்போது ஒரு லுக்கு கிடைக்கும், ஃபோட்டோவில் கட்டும்போது ஒரு லுக்கு கிடைக்கும். லாஸ்ட் நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தம்பி எப்பவுமே செம்மையாக ஹேர் கட் பண்ணுவார். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக பண்ணிட்டே எனக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் உங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வந்து இமேஜ் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இமேஜில் ஒரு குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.